இந்த பூசாரிகளை கையில் எடுத்து அவர்களை சைவ படையலுக்கு மடைமாற்றி ஆட்டுக்கு பதிலாக பூசணிக்காய் வெட்டு என்று சொல்லிக் கொடுத்ததனுடைய விளைவு, அப்படி சொல்லிக் கொடுப்பது சொல்லிக் கொடுப்பவர்களுக்கும் தோஷத்தை உருவாக்கும். காரணம், குலதெய்வம்தான் குல விருத்தி தரக்கூடியது. இன்றைக்கு பெருமளவு மலட்டுத்தன்மை சமூகத்திடையே நிலவி கொண்டிருக்கிறது. குழந்தையின்மை ஒரு பெரும் கேடாக பரவி நிற்கிறது. இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும் என்றால் அவரவர் குலதெய்வங்களுக்கு என்ன சம்பிரதாயமோ, அந்த குலதெய்வ ஆலயத்தில் இருக்கக்கூடிய பரிவார தேவதைகளுக்கு என்ன சம்பிரதாயமோ அதை பணிவோடு நிறைவேற்ற வேண்டும். ஆண்டுக்கு ஒரு முறையேனும் தங்களுக்கு இருக்கக்கூடிய குலதெய்வத்திற்கு என்ன பூஜா முறையோ அதை மனப்பூர்வமாக செய்ய வேண்டும். இல்லை, நான் சைவமாயிட்டேன், அதனால் என்னுடைய சாமியும் சைவமாக தான் மாறணும்னு எண்ணுவது சாமிக்கு புத்தி சொல்வதைப் போல. அப்போ சுவாமி தனக்குரிய சக்தியோடு அது மானுடனுக்கு புத்தி கற்பிக்கும். அது தாங்குகிற சக்தி மானுடனுக்கு இருப்பதில்லை.